வணக்கம். இந்த ஸ்கூலில் ஒரு விஷயம் நடக்கும். ஹோம்ஒர்க்கு நிறையா கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கி எனக்கு நான் ஹோம்ஒர்க் எழுதலை, அதனால் எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க டிம்கி கொடுத்துட்டு லீவ் போட்டுருவோம். ஹோம்ஒர்க் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொன்னாக்கா நோட்டு விட்டெல்லாம் அட்டை போடாமல் கிழிச்செல்லாம் கிடக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி உடம்புடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் போடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் பேரண்ட்ஸ் போய் வயிற்று வலிங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட பசங்களாக சேர்ந்து பொய் சொல்லி நடக்கிறதா. இப்போ கங்கனா ரணாவத் அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறது தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற அரசியல் மட்டங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்கு. நடிகை கங்கனா ரணாவத்தை பற்றி நமக்கு தெரியும். அவங்க எவ்வளவு குறைவான ஆடை கொடுத்தாலும் நடிக்கக்கூடிய, காட்டக்கூடிய, அதாவது நடிப்பை காட்டக்கூடிய ஒரு நடிகைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்க கடந்த 4-5 வருடங்களாக கொடுத்து கொண்டிருந்த ஸ்டேட்மெண்ட்டுகள் ஒரு சங்கியினுடைய மறு வடிவமாகவே இருந்துச்சுங்கிறதும், ஏன் சங்கியாவே மாறினாங்கன்றதும் நமக்கு தெரியும். எப்படி சந்திரமுகி 2ல ராகவா லாரன்ஸ் கூட நடித்து சந்திரமுகியாவே அவங்க மாறி எவ்வளவு கேவலமாக சந்திரமுகியை கேவலப்படுத்த முடியுமோ, சந்திரமுகிங்கிற அந்த பேயை கங்கனா ரணாவத் மாதிரி கேவலப்படுத்திருக்க முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு மகா கேவலம் அந்த படம். அதே போல எம்பி அப்படிங்கிற அந்த பதவி இருக்கு இல்லையா, அந்த மத்திய பொறுப்பு, அந்த எம்பி அப்படிங்கிற பொறுப்பை இந்தியாவிலேயே கங்கனா ரணாவத் மாதிரி அசிங்கப்படுத்தி இருக்க முடியாது யாராலையும். அதுலேயும் நம்பர் 1 கங்கனா தான். ஆடை குறைப்பிலும் நம்பர் 1 கங்கனா தான். என்ன விஷயங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கங்கனா ரணாவத் மோடியை ஆகா ஓகோன்னாரு, அமித்ஷாவா அடடா ஆடடா அப்படின்னாரு, மோடியை போல உண்டானாரு, பாஜக அரசை போல உண்டானாரு. எங்கேயாவது ஒரு அநீதி நடந்துச்சுனாக்க அந்த அநீதிக்கு காரணம் பாஜக அரசாக இருக்கும். ஆனால் பாஜக அரசு செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிலாம் தொடர்ந்து வாதாடி, தொடர்ந்து லைம்லைட்டில் இருந்து ட்விட்டர் போட்டு அப்படின்னு பல சாகசங்களை செய்து பெரிய சொம்பு தூக்கியாகவும் பெரிய ஜாலராக வச்சு ஜங்குன்னு அடித்தவராகவும் தான் கங்கனா ரணாவத் இருந்தாங்க. எப்படி இங்கே தமிழகத்தில் குஷ்பு மாதிரியானவர்களையும் நடிகை மீனா திரும்ப உள்ள வரப்போறாங்க. இப்போ நடிகை நமிதா, எப்பேற்பட்ட நடிகை திலகம் சாவித்திரியெல்லாம் தோற்று போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நடிகை நமிதாவையும் குஷ்புவையும் பிஜேபியில் சேர்த்துட்டு இருக்காங்க. அதே போல இப்போ மீனாவையும் கொண்டு வந்து களத்தில் இறக்க போகிறாங்க. பவன் கல்யாண், ஆந்திராவில் இருக்கிற பவன் கல்யாணை தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறதுக்கு பாஜக தயாராகிருக்கு. இதற்கெல்லாம் முன்னோடியாக ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பொருள் தான் கங்கனா ரணாவத். இமாச்சலில் அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க, அவங்க தேர்தலில் நிற்கிறாங்க. அவங்களும் அதிசயத்தக்க வகையில் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. என்றைக்குமே கவர்ச்சிக்கு ஒரு வேல்யூ ஒன்று இருக்கத்தானே செய்யும். அப்படி சரி, இப்போ எதுக்குங்க அவங்க தான் தேர்தலில், அவங்க தான் சங்கீதம் தெரிஞ்சிருச்சு, அவங்க தான் பிஜேபியினுடைய ஆதரவாளர்னு தெரிஞ்சிருச்சு, பிஜேபி சார்பாக இமாச்சல் பிரதேசத்தில் போட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, மக்களும் ஓட்டு போட்டாங்க, எம்பியாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ என்னங்க அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாக்க அவங்க இப்போ வருத்தப்படுறாங்க. என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் பிஜேபி என்னை ஏமாத்திட்டாங்க, மோடி என்னை ஏமாத்திட்டாரு, அமித்ஷா என்னை ஏமாத்திட்டாரு, ஜேபி நட்டா என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு எல்லார்கிட்டையும் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்வியூலையும் சமீபத்தில் இதை பகிரங்கமாகவே போட்டு உடைச்சிட்டாங்க கங்கனா ரணாவத். அப்படி என்ன துரோகம் செஞ்சுட்டாங்க? எம்பி சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க, நிற்க வச்சாங்க, ஜெயிக்கவும் வச்சாங்க. இன்னைக்கு எம்பிங்க அவங்க. இன்னைக்கு எம்பிக்கு கிடைக்கிற அத்தனை சலுகைகளையும் கங்கனா ரணாவத் வாங்கிட்டு இருக்காங்களே. ஆனால் விஷயம் அது இல்லை. அதாவது நீங்கள் நம்ம கட்சிக்கு ஆதரவாக இருங்க, நம்ம கட்சிக்கு பேசுங்க. நம்ம கட்சியில் நடக்கிற அராஜகங்கள் ஏதாவது நடந்துச்சுனாக்கா அதற்கு நீங்கள் இதெல்லாம் அராஜகமா, அங்கே நடக்கலையே அராஜகம், இங்கே நடக்கலையே அராஜகம்னு பிஜேபிக்கு சப்போர்ட்டாகவே பேசிட்டே வாங்க. நீங்கள் ஒரு தொகுதியில் உங்களை நாங்கள் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும், உங்களுக்கு எம்பி போஸ்டிங் தரோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு எம்பி போஸ்டிங்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்போ ஒரு நிபந்தனையை கங்கனா ரணாவத் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, என்னால் இதை பாருங்க, நான் எம்பி ஆகிறேன், உங்கள் கட்சி சார்பாக நிற்கிறேன், பிஜேபியினுடைய எம்பின்னு நான் பேர் எடுக்கிறேன், ஜெயிக்கிறேன், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நான்
பார்லிமெண்ட் நடக்கும்போது அத்தனை நாட்களும் நான் வரமாட்டேன், எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. உடனே பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்க நீங்கள் தேர்தலில் நில்லுங்க, ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக எம்பி ஆயிடுவீங்க, நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களால் எப்போ முடியுதோ வந்துட்டு போட்டு போனால் போதும், நீங்கள் உங்களுடைய தொழில் என்னவோ அதை நீங்கள் விருப்பமாக பாருங்கள். என்னுடைய தொழில் நடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாவுக்குள்ளார மட்டும் இல்லை, வெளியிலையும் நடிக்கிறவங்க தான் கங்கனா ரனாவத். நடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கடந்த எம்பியான காலகட்டத்திலேருந்து இந்த 1.5 வருடங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 1 வருஷம் 1.5 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கங்கனா ரனாவத்துக்கு நாளைக்கு பார்லிமெண்ட் இருக்கு வந்துருங்க, நாளைக்கு இருக்கு, தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கங்கனா ரனாவத்தை அந்த நாடாளுமன்ற கூட்டத்துக்கு வர சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்றது தான் கங்கனா ரனாவத்துடைய குற்றச்சாட்டு. ஒருவேளை கங்கனா ரனாவத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு அவங்க வர சொல்றாங்களா, இல்லை ஒரு எம்பியாக உங்களுடைய கடமையை செய்யுங்கன்னு சொல்லி வர சொல்றாங்களான்றது யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். கங்கனா ரனாவத்துக்கு இப்போ என்ன கோபம்னா, இவங்க இப்படி அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அடிக்கடி நாடாளுமன்ற கூட்டத்துக்கு நடக்குது, அதுக்கு போக வேண்டியதாக இருக்குன்றதுனால அவங்களால படங்களில் கமிட் ஆக முடிய மாட்டேங்குது. ஒரே ஒரு படம் தான் இப்போ நடிச்சிருக்காங்க, அந்த படம் தான் வந்திருக்கு. ஆனால் தொடர்ந்து அவங்க காட்ஷீட் கொடுக்க முடிய மாட்டேங்குது, தொடர்ந்து படங்களில் நடிக்க முடிய மாட்டேங்குது. இதில் வெந்து நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகியும் போய் கதற ஆரம்பிச்சிட்டாங்க கங்கனா ரனாவத். என்னைய விட்டுருங்க அப்படின்னு கங்கனா ரனாவத் அழுகுறாங்க. எனக்கு இந்த எம்பி இதெல்லாம் வேணாங்கன்றாங்க. சரி, ஏங்க அப்படி வேணான்றீங்க, எம்பிங்கிறது எவ்வளோ பெரிய பதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கே கங்கனா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டாக்க, ஏங்க அவங்க பாட்டுக்கு பேப்பராக மனுவாக கொடுக்குறாங்க மக்கள், அந்த மனுவெல்லாம் நான் பார்த்து அந்த மனு மேலாம் நடவடிக்கை எடுக்கணுமா, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாதுங்க, எனக்கு தலை சுத்துதுன்னு ரஜினி சொன்னார்ல ஒரு தடவை, எனக்கு தலையே சுத்துதுன்னு, அது மாதிரி இப்போ கங்கனா ரனாவத் சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்ய. ஏங்க ஒரு ஸ்கூலில் ஒரு 9th 10th +1 +2 படிக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஸ்கூலில் பாடம் நடத்துவாங்க, ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க் எழுத வைப்பாங்க, திடீர்னு மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, திடீர்னு வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க, அப்புறம் குவார்டர்லி வைப்பாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு நீ ஒரு நாள் எந்த முகாந்திரமும் இல்லாமல் திடீர்னு ஒரு பையனையோ ஒரு ஸ்டூடெண்ட்டையோ எழுப்பி எங்கே அந்த பாடத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்கூலில் நடக்கிறது சகஜம் தானே, ஒரு எம்பியாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தானே. ஆனால் கங்கனா ரனாவத் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு மக்களுடைய சேவையையும் நாம் செய்ய தேவையில்லை, மக்களுக்கும் நமக்கும் பக்கத்தில் நெருக்கம் இருக்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நியமன எம்பிக்களுக்கு கூட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு. சச்சின் டெண்டுல்கர் மாதிரியானவர்கள்லாம் நியமன எம்பியாக இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க, பூஸ்ட் விளம்பரத்துக்கெல்லாம் வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியான கங்கனா ரனாவத் நினச்சிட்டு இருக்கிறதுனால இப்போ அப்போ குதிர்க்குள்ளே இல்லை அப்படின்ற விதமாக போட்டு உடைச்சிட்டாங்க. என்னைய பிஜேபிக்காரங்க ஏமாத்திட்டாங்க, மோடி ஏமாத்திட்டாரு, நட்டா ஏமாத்திட்டாரு, அமித்ஷா ஏமாத்திட்டாரு, நீங்கள் எம்பியாக மட்டும் ஆகுங்க, நீங்கள் பழையபடி படத்துலலாம் நடிங்கன்னு சொன்னார். ஆனால் நாடாளுமன்ற கூட்டத்துக்கு வரணுங்கிறாங்க, குளிர்கால கூட்டத்தொடருக்கு வரணுங்கிறாங்க, அங்கே நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லணுங்கிறாங்க, மக்களை சந்திக்கணுங்கிறாங்க, மனு வாங்கணுங்கிறாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க, கால்வாய் கக்கூசு அடைச்சிருக்கிறாங்க அதுக்கு என்கிட்ட வராங்க, கால்வாய் அடைச்சிருக்கிறாங்க அதுக்கு என்கிட்ட வராங்க, ரோடு சரியில்லை நான் என்கிட்ட வராங்க, நான் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு கங்கனா ரனாவத் என்கிற பாஜகவினுடைய எம்பியானவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியானவர் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுக்க கங்கனா ரனாவத் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவங்களை ஏங்க வலுக்கட்டாயமாக பிடிச்சி எம்பி ஆக்கிட்டீங்க, இவங்களுக்கு ஏன் ஒரு சீட்டு கொடுத்துருக்கீங்க? முடியல, என்ன உங்களால் நடிக்காமல் இருக்க முடியாது, ரைட்டு, உங்களால் இந்த மாதிரி கக்கூஸ் அடைச்சிருக்கு கால்வாய் அடைச்சிருக்கிற விஷயத்துக்கெல்லாம் வர முடியாதுன்னா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருக்கு நீங்கள் பாட்டுக்கு. ஏன் உங்களுக்கு இது தலையெழுத்து? கங்கனா ரனாவத் மாதிரி ஒரு நடிகையை, கவர்ச்சி கண்ணியை, கவர்ச்சி பாமை நீங்கள் தேர்தலில் நிற்க வச்சு எம்பி ஆக்குவீங்க, அவங்க எனக்கு அது முடியாது இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது என்னங்க இந்தியாவுடைய சாபக்கேடு?
ஒரு நடிகை இப்ப இதுக்கே இப்படின்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறேன் பேர் வழின்னு ஒரு 2 நிமிஷம் 48 செகண்ட் மட்டும் பேசுகிற ஒரு தலைவரை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மணிரத்னம் படத்தினுடைய டயலாக் கூட கொஞ்சம் கூடுதலா இருக்கும் போல இருக்கு. ஆனா தாவேகாவுடைய தலைவர் விஜய் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பேசுறாரு. 3 நிமிஷம் முழுசா 3 நிமிஷம் கூட பேச முடியாத தலைவராகத்தான் விஜய் இருக்கிறார். என்ன பேசுறாரு? இதற்கு உதாரணம் தான் பாஜகவினுடைய ஒரு அணி தான் வந்து பி டீம் தான் டிவிகே விஜய் அவர்கள். பாஜகவில் சேர்ந்து எம்பி ஆனவர் தான் கங்கனா ரனாவத். அங்கே எம்பி போஸ்டிங்லாம் வேணாம், எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற கங்கனா ரனாவத்துக்கும் இங்கே ஜனநாயகன் தான் கடைசி படம். ஜனநாயகன் கடைசி படமா இல்லையாங்கிறது 2026 தேர்தலுக்கு பிறகு தெரியும் அப்படின்னெல்லாம் இங்கே ஹேஷியம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற விஜய்க்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்கிறதா எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல பதிவு. வணக்கம்.